வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவரால் நீட் சிலபஸ் கெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா, ஒரு சில பேர் என்ன பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறப்போ என்சிஆர்டி சிலபஸ் பாது ஓகேவா, என்சிஆர்டி சிலபஸ் ஓகேவா, நம்ம நீட்டுங்கிறது என்சிஆர்டி சிலபஸ். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப டிஃபரா இருக்கும் ஓகேவா. அப்போ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவன் ஏற்கனவே 11th 12th படிக்கிறான், அதே சிலபஸ் தான் எக்ஸாம் படிச்சுட்டு வரான், அது அப்படியே ஈஸியா அவங்க எக்ஸாம் எழுதிடுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஓவராலா சிலபஸ் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட் இருக்கு ஓகேவா. அது வந்து அப்படி கிடையாது ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன சிலபஸ் பார்த்தோமோ ஓகேவா, ஓவரால் 11th and 12th நான் சொல்றேன் ஓகேவா. 11th நீங்க 2 வால்யூம் பார்த்திருப்பீங்க, 15 லெசன்ஸ் ஓகேவா. 12th 2 வால்யூம்ஸ், அங்கே 15 லெசன்ஸ் பார்த்திருப்பீங்க ஓகேவா. அங்க வரக்கூடிய டாபிக் தான் இங்கே வர போறாங்க. ஒரு சில டாபிக்ஸ் வேரி ஆகும், ஒரு சில டாபிக் நாம இந்த என்சிஆர்டி சிலபஸ் விட நாம எக்ஸ்ட்ராவா படிச்சிருந்திருப்போம் ஓகேவா, நாம எக்ஸ்ட்ராவா படிச்சிருந்திருப்போம் அவங்கள விட ஓகேவா. அது என்னென்ன டாபிக் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்க போறோம் ஓகே. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு யூனிட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லி பாருங்க, என்ன டாபிக் சொல்லி பாருங்க, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட். சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற யூனிட்ல நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த மேட்டர்ஸ் அண்ட் நேச்சர், டால்டன் அட்டாமிக் தியரி, the concept of atom and molecule and the element, the compound எல்லாமே நம்ம பார்த்ததுதான் ஓகேவா. 11th கெமிஸ்ட்ரியில வருவாங்க, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா. 11th கெமிஸ்ட்ரியில இங்க ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நம்ம டிஃபரெண்டா வருது, லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிற இந்த டாபிக் மட்டும் நம்ம அந்த 6 லாஸ் வரும் ஓகேவா, அது மட்டும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம் ஓகேவா. அது மட்டும் நம்ம டீடைலா ஸ்டேட் போர்ட்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அடுத்தது இது மட்டும் நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா பார்க்க போறோம் அவ்வளவுதான் ஓகேவா. the atomic and molecular masses, mole concept, molar mass, the percentage composition, empirical formula and molecular formula நம்ம வந்து அந்த ஸ்டேட் போர்ட்ல ரொம்ப முக்கியமான क्वेश्चना பார்த்திருப்போம் ஓகேவா. நம்மளுக்கு தெரிஞ்ச क्वेश्चन தான் இது ஓகேவா. இதுல இருந்து क्वेश्चनिंग அதிகமா கேக்குறாங்க ஓகேவா. நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த யூனிட்ல எம்பிரிக்கல் ஃபார்முலா கன்வெர்ட்டட் இன்டு மாலிகுலர் ஃபார்முலா அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கேக்குறாங்க ஓகேவா. அப்போ நம்ம அங்கேயே தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கறப்ப நமக்கு ஈஸியா இருக்க போகுது ஓகேவா. இந்த யூனிட்ல அடுத்த பாருங்க, லாஸ்ட் the chemical equation and stoichiometry. stoichiometric calculation நம்ம ஸ்டேட் போர்ட்ல பார்த்திருப்போம், stoichiometric calculation நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், அதே கால்குலேஷன் தான் இங்கேயும் ஓகேவா. அப்போ ஓவராலா இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா the law of chemical combinationல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க. அதுக்கப்புறம் the empirical formula converted into molecular formula, chemical stoichiometry equation and chemical stoichiometry ல क्वेश्चन கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான் இந்த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும் ஓகேவா. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் தான், ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு யூனிட் தான் ஓகேவா. ஸ்டேட் போர்ட்ல நம்ம பார்த்த ஒரு யூனிட் தான் இந்த யூனிட் ஓகேவா. நீங்க புதுசாலாம் எதுவும் படிக்க போறது கிடையாது, இந்த லாஸ்ட் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். காம்பினேஷன்ல ஓகேவா, எலமெண்ட் கம்பைன் ஆகிறப்போ அங்க என்ன மாதிரியான காம்போசிஷன் வந்து இருக்கும் ஓகேவா, எந்த மாதிரி அங்க வந்து அந்த எலமெண்டோடைய கேரக்டர்ஸ் பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி மாறுமா, ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா ஓகேவா, அது காம்போசிஷன் மாறுமா மாறாதா அந்த மாதிரி பாக்குறதா இந்த கெமிக்கல் காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் பாருங்க, செகண்ட் யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே 11th கெமிஸ்ட்ரியில பார்த்த யூனிட் தான். இங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் லெசன் ஓகேவா. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன டாபிக் நாம இங்க எக்ஸ்ட்ரா பார்க்க போறோம் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல் நம்ம பார்த்தது தான் ஓகேவா. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்திருப்பீங்க ஓகேவா. லைமன் பாசன் பிளாக்கெட் பாண்ட் நம்ம பார்த்திருப்போம். டூயல் நேச்சர், அதுக்கப்புறம் போர் ஆட்டம் மாடலோட லிமிடேஷன்ஸ் ஓகேவா. குவாண்டம் மெக்கானிக்ஸ், தி டி பிராக்லி ரிலேஷன்ஷிப், ஹைசன்பெர்க் அன்சிமெட்ரிக் பிரின்சிபல் ஓகேவா. ஹைசன்பெர்க் அன்சிமெட்ரிக் பிரின்சிபல் நீங்க பார்த்திருப்பீங்க, del x del will be h greater than or equal to h divided by 4 சொல்லி பார்த்திருப்பீங்க ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் இங்க the one electron wave function, the concept of atomic orbital as one electron wave functions ஓகேவா. இது நம்ம டீடைலா பார்த்திருக்க மாட்டோம் அவ்வளவுதான், இந்த கான்செப்ட் மட்டும் ஓகேவா. டீடைலா நம்ம பார்த்திருக்க மாட்டோம், அந்த கான்செப்ட் இருக்கு ஓகேவா. அடுத்து குவாண்டம் நம்பர்ஸ்ல நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन பார்த்திருப்போம். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन 4 குவாண்டம் நம்பர்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பிரின்சிபல், ஆங்குலர், மேக்னெட்டிக், ஸ்பின் குவாண்டம் நம்பர் பார்த்திருப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க. ஆஃப் ஆஃப் பிரின்சிபல், the rules of filling of electron in the orbital, ஆர்பிட்டால எலக்ட்ரானை ஃபில் பண்றப்ப என்ன மாதிரியான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற
இந்த ரூல்ஸ் ஓகேவா ஆஃப் பிரின்சிபல் ஃபாலோயிங் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல் அன்ஸ் ரூல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் the elements extra stability of field and the complete field orbital இதெல்லாம் லாஸ்ட் டாபிக்கா இருக்கும் யூனிட்ல நம்ம ஸ்டேட் போர்ட்ல பார்த்திருப்போம் ஓகேவா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்கு என்ன காரணம் அந்த எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் காரணம் சொல்லி பார்த்திருப்போம் ஓகேவா எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படி சொல்லி பார்த்திருப்போம் ஓகேவா அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஒன் எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் டீடைலா பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இங்க இருந்தோம் குவாண்டம் நம்பர்ஸ்ல இருந்தோம் குவாண்டம் நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் ஓகேவா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம பார்த்ததுதான் அதுக்கப்புறம் டீப் பிராட்லி ரிலேஷன்ஷிப் டீப் பிராட்லி ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க நெக்ஸ்ட் இந்த அந்த ரூல்ஸ் இருக்காங்கல்ல ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் பண்ணக்கூடிய இந்த ரூல்ஸ் ஓகேவா என்ன ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चन கேட்க போறாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் டீடைலா பார்க்க போறோம் அவ்வளவுதான் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் क्वेश्चना பார்க்க போறாங்க நம்ம வந்து தியரியில எழுதணுமா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடல் क्वेश्चन எக்ஸாம் நீட் எக்ஸாம் பேஸ்ட் மாடல் क्वेश्चंस நம்ம நிறைய பார்க்கறப்போ நம்ம பார்த்த அதே நம்ம படிச்ச அதே கான்செப்ட் தான் ஓகேவா இங்க நம்ம அப்ளை பண்ணா போதும் ஓகேவா இந்த யூனிட்டுமே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டதா ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் நம்பர் 3 கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் ஓகேவா ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் நம்ம அந்த ஸ்டேட் போர்ட்ல என்ன படிச்சோமோ அது அப்படியே தான் இருக்க போகுது இங்க எதுவுமே சேஞ்ச் ஆக போறது கிடையாது அதுல பாத்தீங்கன்னா கோசல் லூயிஸ் கான்செப்ட் கெமிக்கல் பாண்டிங் ஃபார்மேஷன் ஓகேவா கோவலன்ட் பாண்ட் அண்ட் அயனிக் பாண்ட் நெக்ஸ்ட் அயனிக் பாண்டிங்ல the formation of ionic bond factor affecting the formation of ionic bond the calculation of lattice enthalpy இந்த lattice enthalpy நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் lattice enthalpy நம்ம ஏற்கனவே ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கோம் இங்க எக்ஸ்ட்ராவா sums related questions நம்ம பார்ப்போம் calculated questions நம்ம calculation பண்ற மாதிரி questions நம்ம பார்க்கணும் இந்த lattice enthalpy calculation பண்ற மாதிரி ஓகேவா அது மட்டும் தான் இங்க டிஃபர் ஆகும் lattice enthalpy னா என்னங்கறத நம்ம பார்த்துக்கிறோம் ஓகேவா அதுக்கு ரிலேட்டடா நம்ம என்ன பார்க்கணும் அதுடைய தியரி கொஞ்சம் தியரிட்டிக்கலாவும் பிளஸ் நம்ம கால்குலேஷன் பார்ட்டாவும் கொஞ்சம் நம்ம படிக்கணும் அவ்வளவுதான் கோவலன்ட் பாண்டிங்ல பாருங்க the concept of electronegativity Bajor's rule நம்ம படிச்சிருந்திருப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் ஆர் 3 மார்க் क्वेश्चंस நம்ம பார்த்திருப்போம் Bajor's rule டைஃபல் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க இதுல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க Bajor's rule வந்து டைஃபல் மூவ்மெண்ட்ல வந்து நம்மளோட நீட் எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறாங்க நம்ம ஏற்கனவே இந்த டைஃபல் மூவ்மெண்ட் வந்து நம்ம கான்செப்டா பார்த்திருப்போம் சில மாலிகூல்ஸ்க்கு டைஃபல் மூவ்மெண்ட் வேல்யூ எப்படி இருக்கும் ஓகேவா நம்பர் ஆஃப் ஃப்ளோன்னு வரப்ப என்ன ஆகுது ஒரு சில மாலிகூல்ஸ்க்கு டைஃபல் மூவ்மெண்ட் வேல்யூ நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா எதனால டைஃபல் மூவ்மெண்ட் வேல்யூ வேரி ஆகுது இன்க்ரீசஸ் ஆகுது டிக்ரீசஸ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா அந்த டாபிக் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க வேலன்ஸ் அண்ட் ரிபல்சன் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் ரிபல்சன் தியரி ஓகேவா ESC பேர் தியரி சொல்றோம் இந்த தியரி ரொம்ப முக்கியம் இதுக்கு ஸ்டேட் போர்ட்ல பார்த்தா டீடைலா கொடுத்திருப்பாங்க ஸ்டேட் போர்ட்ல ஓகேவா ஸ்டேட் போர்ட்ல பாண்ட் பேர் லோன் பேர் கான்செப்ட் வச்சு ஒரு மாலிகுலோட ஜியோமெட்ரி அண்ட் ஷேப் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அங்க நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க இதுல இந்த டாபிக்ல இருந்து எப்படி क्वेश्चन கேட்டா அட்டெண்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமான ஒரு இந்த யூனிட்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற இந்த யூனிட்ல இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கண்டிப்பா கேட்டே வராங்க இங்க ஒன்னு மேட்ச் ஷீட்ல கேட்டுவாங்க 4 மாலிகூல்ஸ் கொடுத்துட்டு ABCD இந்த பக்கம் நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாலிகூல் கொடுத்துட்டு அந்த மாலிகூலோட ஜியோமெட்ரி கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா அப்படின்னா அந்த மாலிகூல் கொடுத்துட்டு அதோடைய ஷேப் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் லோன் பேர்ல क्वेश्चन கேட்றாங்க ஓகேவா அப்போ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் BSc பேர் அது பாருங்க குவாண்டம் மெக்கானிக்கல் அப்ரோச் டு கோவலன்ட் பாண்டிங் the valence bond theory it's the important features and the concept of hybridization involving the sp-d orbital and resonance நம்ம resonance அப்படிங்கறது மட்டும் ஸ்டேட் போர்ட்ல நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா இங்க இந்த இடத்துல அவங்களுடைய the valence bond theory is important features the concept of hybridization involving sp-d orbitals ஓகேவா இந்த hybridization involving நம்ம பார்த்திருப்போம் sp2 sp3 sp3d sp3d2 sp3d3 ஓகேவா இந்த hybridization எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இங்க இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது தியரிகள் நம்ம படிக்க போறோம் ஓகேவா அந்த ஹைபிரிடைசேஷன் ஃபார்மேஷனுமே நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்கோம் கெமிக்கல் பாண்டிங் லெசன்ல ஓகேவா அப்போ இந்த யூனிட் டோட்டலாவே சொல்ல போனீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு படிச்சது அப்படியே தான் வராங்க ஓகேவா நீங்க பயமே வேணாம் நீங்க ஸ்டேட் போர்ட்ல என்ன படிச்சீங்கன்னா அந்த டீடைல் நீங்க படிச்சா போதும் டேட்டா நம்ம நீங்க எக்ஸாம் எழுதுறப்போ டேட்டா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க நீங்க இந்த டைம் எக்ஸாம் எழுதுறவங்க கூட அட்டெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் இந்த யூனிட் ஓகேவா சேம் அப்படி ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4க்கு முன்னாடி பாருங்க மாலிகுலர் அட்டாக் தியரி கெமிக்கல் பாண்டிங்ல ஓகேவா MO தியரி நம்ம சொல்லுவோம் இந்த MO தியரியுமே நம்ம அப்படியே ஸ்டேட் போர்ட்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் வருவாங்க பாருங்க எல்லாமே அப்படியே தான் பாண்ட் இருந்து பாண்ட் எதை கண்டுபிடிக்கிறது பாண்ட் எனர்ஜி ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்ட்ல O2 மாலிகுல் CO மாலிகுல் NO மாலிகுல் நம்ம MO
தியரி யூஸ் பண்ணி MO டயகிராம் போட்டிருப்போம். இங்க டயகிராம் நமக்கு தேவையில்ல, MO டயகிராம் நமக்கு தேவையில்ல. அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். MO தியரி யூஸ் பண்ணி அந்த மாலிகுலோடைய பாண்ட் லென்த், சரி, அந்த மாலிகுலோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சா போதும். அங்க நம்ம படிச்சதோட இங்க கம்மியா தான் கான்செப்ட் தேவைப்படுது. ஓகேவா? நம்ம அங்க எக்ஸ்ட்ராவா டயகிராம்லாம் பார்த்திருப்போம். ஒரு மாலிகுலோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம படிச்சிருப்போம். அது 16 எலக்ட்ரான் எபோவ் போறப்ப பிலோ போறப்ப ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம படிச்சிருப்போம். அவருடைய ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப நம்ம இங்க டயகிராமே தேவையில்லை, நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க ஸ்டேட் போர்டு. ஆனா இங்க ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா போதும். ஓகேவா? நம்ம அந்த அளவுக்கு டீப்பா தான் இங்க NCERT சிலபஸ் விட நம்ம அங்க டீப்பா படிச்சிருக்கோம் ஸ்டேட் போர்ட்ல. ஓகேவா? இங்க லைட்டா தான் இருக்கு இந்த MO தியரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 4th லெசன் பாத்தீங்கன்னா கெமிக்கல் தெர்மோடைனமிக். ஓகேவா? தெர்மோடைனமிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க படிச்சதே தான் தெர்மோடைனமிக். ஓகேவா? தெர்மோடைனமிக் நம்ம எங்க சார் படிச்சோம் சொல்லி பாத்தீங்கன்னா +1 கெமிஸ்ட்ரி. ஓகேவா? +1 கெமிஸ்ட்ரியில வால்யூம் 1ல 7th லெசன். ஓகேவா? என்னது தெர்மோடைனமிக் அப்படிங்கிறது. தெர்மோடைனமிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம் சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஸ்டேட் ஃபங்க்ஷன் யாரு, டாட் ஃபங்க்ஷன்ஸ் யாரு, டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் பார்த்திருப்போம். சேம் அப்படியே வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ல கான்செப்ட் ஆஃப் வொர்க், தி ஹீட், இன்லெட் எனர்ஜி, என்தால்பி, ஹீட் கெபாசிட்டி, மோலார் ஹீட் கெபாசிட்டி பார்த்திருப்போம். ஓகேவா? அது ஹீஸ் லா, constant, the summation of the enthalpy of bond dissociation, combustion, formation, atomization, sulfonation, sublimation, phase transformation, hydration, ionization and solution. இது எல்லா டாபிக்கும் அப்படியே இருக்கு. இந்த டாபிக் எல்லாமே அப்படியே இருக்கு. ஓகேவா? பெரிய யூனிட்டா கொடுத்திருப்பாங்க நமக்கு ஸ்டேட் போர்ட்ல 7th லெசன் +1ல தெர்மோடைனமிக். ஓகேவா? இந்த டாபிக் அப்படியே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் லா தெர்மோடைனமிக் பாருங்களேன். செகண்ட் லா தெர்மோடைனமிக்ல the spontaneity of the process, அந்த ஸ்பான்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ΔS அண்ட் ΔH வச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? என்ட்ரோபி, என்தால்பி. அப்ப ΔS ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம்ல the criteria of the spontaneity, the standard கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் and the equilibrium constant. the equilibrium constant உடைய ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா நமக்கு ஒரு லாஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம டீடைலா கொடுத்திருப்பாங்க, டெரிவேஷனோட கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸ்டேட் போர்ட்ல இங்க டெரிவேஷனோட கொடுத்திருப்பாங்க நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அண்ட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து அதுக்குள்ள ரிலேட் பண்ணி, ஓகேவா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சையும் ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சையும் ரிலேட் பண்ணி ஒரு டெரிவேஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த டெரிவேஷன்ல இருந்து क्वेश्चन நமக்கு கேக்குறாங்க. தேர்ட் லா தெர்மோடைனமிக் நம்ம பாத்துக்கிறோம். ஓகேவா? இத பாருங்க, செகண்ட் லா தெர்மோடைனமிக் ஓட சிலபஸ் நம்ம முடிஞ்சிச்சு. அங்க நம்ம தேர்ட் லா தெர்மோடைனமிக் பாத்திருப்போம். ஜீரோத் லா பாத்திருப்போம் தெர்மோடைனமிக். ஓகேவா? அப்போ நம்ம இங்க நீட் சிலபஸ்ல NCERT நம்ம படிச்சதை விட தெர்மோடைனமிக் நம்ம ஸ்டேட் போர்ட்ல நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அங்க நிறைய இருக்கும், நம்ம கம்மியா தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படி கிடையாது, நாம தான் நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ ஈஸி தான். இந்த யூனிட்டுமே அங்க படிச்ச அதே கான்செப்ட் தான். இங்க எப்படி क्वेश्चन கேட்க போறாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் क्वेश्चन கேட்பாங்க, கால்குலேஷன் பார்ட்டா தான் क्वेश्चन வரும். ஓகேவா? அப்போ ஒரு சில ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டா போறோம், ஒரு சில ரியாக்ஷன்ஸ் உடைய என்தால்பி, ஓகேவா, என்ட்ரோபி எப்படி இருக்கு, ஸ்பான்டேனியஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. ஸ்பான்டேனியஸ் நடக்கணும்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸா இருந்தா என்ன மாதிரியான சைன் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேட்கலாம். ஓகேவா? அப்ப எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த தெர்மோடைனமிக்ல டோட்டல் ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய டோட்டல் டாபிக் அப்படியே இருக்கு NCERT-ல. ஓகேவா? நெக்ஸ்ட் சொல்யூஷன் லெசன் பாருங்க. சொல்யூஷன் நம்ம தியரிட்டிக்கலா படிச்சிருப்போம், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா. ஓகேவா? இங்க நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல எம்டிஸ் லா, ரவுலட் லா, ஓகேவா, அதுக்கப்புறமா பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுலட் லா, நெகட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுலட் லா. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்திருப்போம். ஓகேவா? அதேதான் இங்கேயும் பாருங்க, the different method of expressing the concatenation of solution. solution உடைய கான்சன்ட்ரேஷன் எப்படிலாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி பாருங்க. மோலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், நார்மாலிட்டி, ஓகேவா, பர்சன்டேஜ், மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ். ஓகேவா? அதே கான்செப்ட் தான் பாருங்க. அப்ப பாருங்க, மோலாலிட்டி, மோல் ஃபிராக்ஷன், பர்சன்டேஜ், வால்யூம், மாஸ், போத், the vapor pressure of the solution. அடுத்த டாபிக் தான் the vapor pressure of the solution. நம்ம பார்த்திருப்போம், ரவுலட் லா பார்த்திருப்போம், ideal and non-ideal solution பார்த்திருப்போம், vapor pressure of composition, the plans for ideal and non-ideal solution. கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணிருப்போம். இந்த colligative properties ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த சொல்யூஷன் நம்ம ஸ்டேட் போர்ட்ல பார்த்திருப்போம். colligative properties இதுல இருந்து 3 மார்க் क्वेश्चंस கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா? colligative propertiesல the relative lowering of vapor pressure
ஓகேவா the deflection of freezing point elevation of boiling point இந்த ஆஸ்மோட்டிக் பிரஷர்ல இருந்து क्वेश्चंस வந்து இங்க அதிகமா கேக்குறாங்க ஆஸ்மோட்டிக் பிரஷர்ல இருந்து क्वेश्चंस வந்து நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல கேக்குறாங்க ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நாலு டாபிக் ரொம்ப qualitative ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம முக்கியமா பார்த்திருப்போம் relative boiling of vapor pressure elevation of boiling point deflection of freezing point osmotic pressure இது அப்படியே இருக்கு பாருங்க டீடைலா ஓகேவா நாம என்ன பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம determination of molecular mass of qualitative property யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் molecular mass வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிட்டர்மைன் பண்ணுவோம் ஓகேவா இந்த கால்குலேஷனுமே நம்ம ஸ்டேட் போர்டு இருக்கு ஓகேவா நாம ஒரு சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா வெளியில இருந்து ஒரு நான் volatile சொல்யூட் ஆட் பண்றப்போ அந்த சொல்யூஷனுடைய relative boiling vapor pressure அதோடைய ஃப்ரீசிங் பாயிண்டோ அதோடைய மெல்டிங் பாயிண்டோ அதோடைய பாயிலிங் பாயிண்டோ ஓகேவா அதோடைய பிரஷரும் ஆகுது இன்க்ரீசஸ் ஆகலாம் டிக்ரீசஸ் ஆகலாம் ஓகேவா அத குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கறோம் அதனால அந்த சொல்யூட் ஆட் பண்ணாலும் அவங்களுடைய மாலிகுலர் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்லி கால்குலேஷன்ஸ் இருக்கு ஓகேவா லாஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா the abnormal value of molecular mass the want of factor and its significance இந்த want of factor ரொம்ப முக்கியமான 3 மார்க் क्वेश्चंस நீங்க படிச்சிருப்பீங்க ஓகேவா அங்க நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தது இங்க நம்ம ஃபார்முலாஸ் ஆவும் கான்செப்ட் ஆவும் பிளஸ் கால்குலேஷன் ஆவோ பார்க்கணும் அவ்வளவுதான் ஓகேவா அப்போ இந்த லெசனுமே அப்படியே இந்த ஒரு லைன் இல்லாம எல்லாமே அப்படியே இருக்கு ஓகேவா நம்மளுடைய என்சிஆர் இருக்கிறது எல்லாமே அப்படியே அது இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் நம்ம எங்க சார் பார்த்தோம்னா 11th கெமிஸ்ட்ரி தான் 11th கெமிஸ்ட்ரியில செகண்ட் வால்யூம்ல பார்த்திருப்போம் நம்ம சொல்யூஷன் லெசன்ல ஓகேவா சேம் அப்படியே இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் ஈக்லிபிரியம் பாருங்க ஈக்லிபிரியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நாம எங்க ஈக்லிபிரியம் அப்படிங்கற ஒரு டாபிக்க ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சோம்னா 11th தான் ஓகேவா 11th செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்திருப்பீங்க ஈக்லிபிரியம் ஓகேவா நம்ம பிசிக்கல் ஈக்லிபிரியம் கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அப்போ the meaning of the equilibrium the concept of dynamic equilibrium அங்கே நமக்கு இருக்கும் ஈக்லிபிரியம் என்ன டைனமிக் ஈக்லிபிரியம் என்ன பிசிக்கல் ஈக்லிபிரியம் என்ன கெமிக்கல் ஈக்லிபிரியம் அப்படினா என்ன இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ அது பாருங்க ஈக்லிபிரியம் இன்வால்வ் இன் தி பிசிக்கல் process the equilibrium involved in the chemical process இது பிசிக்கல் ஈக்லிபிரியம் இவங்க கெமிக்கல் ஈக்லிபிரியம் சேம் கான்செப்ட் அங்க பாருங்க சாலிட் லிக்விட் gases சாலிட் கேஸ் இந்த மாதிரி பார்த்திருப்போம் டைப்ஸ் பிசிக்கல்ல அதுக்கு அப்புறம் Henry's law நம்ம பார்ப்போம் ஓகேவா Henry's law general characteristics of empirical the equilibrium involved in the chemical process ஓகேவா கெமிக்கல் processல ஈக்லிபிரியம் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கற ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போறோம் தியரிட்டிக்கலா நம்ம பாத்துறோம் ஓகேவா அது கெமிக்கல் ஈக்லிபிரியம் பாத்தீங்க அப்படினா the law of chemical equilibrium the equilibrium constant Kp and Kc இது நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन நம்ம பார்த்திருப்போம் Kp and Kc ஓகேவா ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஓகேவா அந்த டெரிவேஷன்ல நம்ம क्वेश्चन கேட்டுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து the significance of del G and del G naught in the chemical equilibrium the factor affecting the equilibrium concentration pressure temperature in the and the effect of catalyst the Lee-Chadwick principle ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த ஈக்லிபிரியம்ல இன்னொன்னு இந்த ஈக்லிபிரியம்ல நாம என்ன பண்றோம்னா எப்போ இந்த ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுது இங்கவா நம்ம டெம்பரேச்சரையோ கான்சன்ட்ரேஷனையோ இல்லனா அந்த பிரஷரையோ கேட்டலிஸ்ட்ல ஆட் பண்றப்போ அந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கிற அந்த ரியாக்ஷனோட அந்த ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா ஓகேவா ஈக்லிபிரியம் பாசிட்டிவா டிவைட் ஆகுமா நெகட்டிவா டிவைட் ஆகுமா ஓகேவா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிறதுமே நமக்கு படிச்ச லெசன் தான் ஓகேவா நம்ம ஸ்டேட் போர்ட்ல 11th படிச்சா இதே டாபிக் தான் வந்திருக்காங்க ஓகேவா இங்க எக்ஸ்ட்ராவா நம்ம 12th படிச்சோம் பாத்தீங்களா ஈக்லிபிரியம் செகண்ட் வால்யூம்ல அயானிக் ஈக்லிபிரியம் படிச்சிருப்போம் செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஓகேவா அவங்க தான் நம்ம 8th லெசனா பார்த்திருப்போம் செகண்ட் வால்யூம்ல ஓகேவா ஸ்டேட் போர்ட்ல அப்போ இங்க அவங்களும் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த ஈக்லிபிரியம் லெசன்ல யூனிட் நம்பர் 6ல நம்ம பார்க்க போறோம் அதான் பாருங்க அடுத்த டாபிக் அயானிக் ஈக்லிபிரியம் இந்த அயானிக் ஈக்லிபிரியம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா ஆசிட் பேஸ் கான்செப்ட் பார்த்திருப்போம் ஆசிட்னா என்ன பேஸ்னா என்ன சொல்லி பார்த்திருப்போம் அதே தான் இங்க இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பஃபர் சொல்யூஷன் பார்த்திருப்போம் ஓகேவா பஃபர் சொல்யூஷன் நம்ம பார்த்திருப்போம் ஓகேவா அதுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் பார்த்திருப்போம் ஒரு ஆசிட் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்காங்க வீக்கா இருக்காங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் வீக் எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் solubility product பார்த்திருப்போம் solubility product நம்ம பார்த்திருப்போம் இதே கான்செப்ட் தான் இங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அப்ப பாருங்க the weak and strong electrolytes the ionization of electrolytes the various concept of acid and base arginase Bronsted Lauder Bronsted அதுக்கப்புறமா லூயிஸ்ல பார்த்திருப்போம் நம்ம ஓகேவா அதுக்கப்புறம் ஆசிட் பேஸ் ஈக்லிபிரியம் எப்படி ஃபார்ம் ஆகுது இங்க ஈக்லிபிரியம்ங்கற கான்செப்ட் சொல்ல வராங்க ஓகேவா அதுக்கப்புறம் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் the ionization of water தான் நம்ம செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் சொல்லி பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் BH ஸ்கேல் பார்த்திருப்போம் BH ஸ்கேல் இந்த BH வந்து இங்க क्वेश्चंस கேக்குவாங்க ஓகேவா क्वेश्चंस வந்து நமக்கு இங்க கேக்குறாங்க ஓகேவா இந்த டாபிக் இந்த அயானிக் ஈக்லிபிரியம் வந்து நம்ம நீட் எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறாங்க ஓவரால் இந்த ஈக்லிபிரியம் லெசன்ல இருந்து அயானிக் ஈக்லிபிரியம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம 12th நம்ம படிச்சது தான்
BHB OH வந்து क्वेश्चंस கேட்கலாம் ஓகேவா the solubility sparingly soluble salt and solubility further for solution இது எல்லா டாபிக்குமே அப்படியே நம்மளுடைய 12th செகண்ட் வால்யூம் 8th லெசன் அயனிக் ஈக்விலிபிரியம் எல்லா டாபிக்குமே அப்படியே இருக்கு ஓகேவா இங்க எந்த டாபிக்கும் இங்க நியூவால எதுவும் இல்ல ஓகேவா இந்த அயனைசேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இந்த அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் இந்த அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் எல்லாமே பாருங்க இது கூடமே நியூல கிடையாது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்னது K ஓகேவா அயனைசேஷன் கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு ஈக்குவேஷன் டிஃபரண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஓகேவா அப்போ எல்லாமே சேமா தான் இருக்காங்க ஓகேவா அப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 6th லெசனுமே நம்ம ஸ்டேட் போர்ட்ல பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்கும் சேமா தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இங்க ரெண்டு யூனிட் கம்பைனா இருக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷனும் சரி நம்ம வந்து 11th கெமிஸ்ட்ரியில பார்த்திருப்போம் ஓகேவா அதுவே எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12th கெமிஸ்ட்ரியில செகண்ட் வால்யூம்ல பார்த்திருப்போம் இந்த ரெண்டு யூனிட் கம்பைன் ஆகி தான் இருக்கு ஓகேவா இது மட்டும் தான் நமக்கு டிஃபிகல்ட் தனித்தனியா பார்த்தா செப்பரேட்டடா பார்த்த யூனிட்டுங்க கம்பைன் ஆயிருக்கு அவ்வளவுதான் டாபிக்ஸும் இந்த கான்செப்டும் சேம் தான் ஓகேவா அப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பாக்குறப்போ the electronic concept of oxidation and reduction oxidation அப்படின்னா ரிடக்ஷன் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிறாங்க ஓகேவா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்க ரூல்ஸ் அசைனிங் ஃபார் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஓகேவா என்ன மாதிரியான ரூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு மாலிகுலர் கூட ஒரு எலமெண்ட் நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேவா த பேலன்சிங் தி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சேம் அப்படியே நம்ம பாத்துக்கிறோம் ஓகேவா 11th கெமிஸ்ட்ரியில ஓகேவா அடுத்து எலக்ட்ரோலிட்டிக் கெமிஸ்ட்ரினா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம் இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில நம்ம பேட்டரியை பத்தி படிச்சிருந்திருப்போம் கண்டக்டன்ஸ் பத்தி தெரிஞ்சிருப்போம் ஓகேவா ஒரு கண்டக்டன்ஸ் எப்படி கிடைக்குது ஓகேவா மோலார் கண்டக்டன்ஸ் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பேட்டரிஸ் மாதிரி பார்த்திருப்போம் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு லா பார்த்திருப்போம் ஓகேவா கோல்ட்ராஸ் லா பார்த்திருப்போம் ஓகேவா டிபேக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் பார்த்திருப்போம் எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க கண்டக்ஷன் கண்டக்டன்ஸ் இருக்கு சொல்யூஷனோட கண்டக்டன்ஸ் கண்டக்டிவிட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்ட்ராஸ் லா அவருடைய அப்ளிகேஷன் அது எலக்ட்ரோகெமிக்கல் செல் நம்ம கால்வானிக் செல் பார்த்திருப்போம் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் பார்த்திருப்போம் அதுக்கப்புறம் ஆஃப் செல் ஆஃப் அந்த ரியாக்ஷன் இஎம்எஃப் ஆஃப் தி கால்வனிக் செல் அண்ட் மெஷர்மென்ட் இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க ஓகே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அது ஆஃப் செல் ரியாக்ஷனோ அல்லது இஎம்எஃப் ஆஃப் தி செல் கேட்பாங்க இஎம்எஃப் ஆஃப் தி செல்ல क्वेश्चन நம்ம கேக்குறாங்க நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும் லேட்டஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் ஸ்டேட் போர்ட்ல சேம் அது அப்படியே தான் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி செல் பொட்டன்ஷியல் அண்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம் ஓகேவா இதுவும் நம்ம ஸ்டேட் போர்ட்ல கான்செப்ட் தான் ட்ரை செல் அண்ட் லிட் அக்குமுலேட்டர் ஃபியூல் செல்ஸ் எல்லா டாபிக்குமே அப்படியே இருக்கு பாருங்க இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து நம்மளுடைய 12th இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இங்க இருக்கு அப்ப நம்ம 12th நல்லா படிச்சிருக்கணும் ஓகேவா அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஓகே ஒவ்வொரு டாபிக்கை தான் நம்ம நடத்துவோம் ஓகேவா நம்மளுடைய அகாடமியில நம்ம இந்த நீட் ஸ்டூடெண்டா நீங்க வந்து இங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டாபிக்கா தான் நம்ம பேசிக் தெரியனாலும் பேசிக்ல இருந்து தான் எடுத்துட்டு போவோம் ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல இருந்து தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் 8th லெசன் கெமிக்கல் கைனடிக்ஸ் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நமக்கு எல்லா டாபிக்குமே பாருங்களேன் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகேவா ரேட் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபேக்டர் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி ஆஃப் தி ரியாக்ஷன் ஓகேவா அடுத்து ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி யூனிட் அந்த இன்டிகிரேட்டட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ரியாக்ஷன் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆன் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அதாவது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் நம்ம பார்த்திருப்போம் தனித்தனி டாபிக்கா பார்த்திருப்போம் Arrhenius theory the activation energy and heat calculation of pollution theory and biomolecular gases reactions இங்க pollution theory பார்த்துக்கிறோம் Arrhenius equation பார்த்திருப்போம் Arrhenius equation பார்த்திருப்போம் radiation energy கமெண்ட் பண்ணி பார்த்திருப்போம் ஓகேவா அப்போ எல்லா டாபிக்குமே பாருங்க எதுவுமே வந்து நீங்க புதுசா ஒரு டாபிக்கா நீங்க பார்க்க போறது கிடையாது ஸ்டேட் போர்ட்ல இருந்து எல்லாமே சேம் தான் இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்மே ஓகேவா அப்போ இது வரைக்கும் தான் அது நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் 8 லெசன்ஸ் நம்ம பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் நம்ம பார்த்திருப்போம் இதுல எந்த ஒரு சின்ன டாபிக் கூட என்னது இங்க வந்து புதுசாவும் இல்ல நீங்க படிக்காததும் இல்ல ஓகேவா புதுசா நீங்க படிக்காத அந்த என்சிஆர்டி இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே அப்படியே எங்க இருக்கு ஸ்டேட் போர்டு இருக்கு நாம உங்களுக்கு சொல்ல புரியுறமா சொல்லணும்னா நாம படிச்சதுதான் இங்க என்சிஆர்டி இருக்கு ஓகேவா அப்போ இங்க எதுவுமே டிஃபரெண்டா இல்ல பாருங்களேன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் chemical reactivity ionization energy ionic radii atomic and ionic radii periodic trends of properties ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா the modern periodic law and the present form the periodic table ஓகேவா மாடர்ன் பீரியாடிக் டேபிள் நமக்கு கிளியரா தெரிஞ்சிட்டாலே போதும் அதான் क्वेश्चनலயே கொடுத்துறாங்க அதாவது சிலபஸ்ல நமக்கு கொடுத்துறாங்க நாம என்ன பார்த்திருப்போம்னா அதுக்கு முன்னாடி ட்ரையஸ் லா ஆர்கியூஸ் லா
மெண்டலிவ் என்ன சொல்லியிருக்காங்க, லூதர் மேயர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கோம். ஓகேவா, இந்த லைன்ஸ், இந்த 3 லைன் படிச்சாலே போதும். ஓகேவா, ஸ்டேட் போர்டு நம்ம எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கோம். இங்க பேசிக்கா நிறைய படிச்சிருக்கோம். இங்க நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளோடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சாலே நமக்கு போதும். ஓகேவா, நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்சதை விட இந்த யூனிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம கம்மியா தான் படிக்க போறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 10 பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க, பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டேஜான யூனிட் ஆன்சர்னா வெயிட்டேஜான யூனிட் தான். எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கு. இந்த யூனிட்ல கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேக்குறாங்க. ஓகேவா, 2 or 3 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஆனா இந்த யூனிட்டை எப்படி படிக்கணும்ன்றது பத்தி தெரியல. ஏன்னா அவங்க சில பேர் சிலபஸ் எடுத்து பாக்குறதே இல்ல. சிலபஸ் பார்த்துனாலுமே அத ப்ராப்பர்ட்டிஸ், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுக்குறாங்க, பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. சார் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வருது. ஓகேவா, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் 13 to 18 ஒரு ஓவரால் பி பிளாக் எலமெண்ட் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட்டா கொடுத்துட்டாங்க தான். ஓகேவா, ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல பி பிளாக் எலமெண்ட் 1, பி பிளாக் எலமெண்ட் 2 அப்படிங்கிற 2 யூனிட் இருந்தது. ஓகேவா, 2 யூனிட்ஸா செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓவராலா 13 to 18 குரூப் வரைக்கும் 1 யூனிட்டா கம்பைன் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க சிலபஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த யூனிட்ல சிலபஸை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நம்ம அந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போக தேவையில்ல. நாம நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், இப்போ எக்ஸாம்பிளா போரான் ஃபேமிலியோடைய போரானுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்திருப்போம், அலுமினியத்தினுடைய காம்பனன்ட்ஸ் படிச்சிருப்போம், அவங்களுடைய காம்பனன்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்திருப்போம், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம், யூசஸ் படிச்சிருப்போம். அப்ப நம்ம அவ்வளவு படிக்க தேவையில்லை இங்க. ஓகேவா, அப்ப போரான் ஃபேமிலியில கூடிய எலமெண்ட்ஸ் யாரு, அவங்களுடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, அந்த ஃபேமிலியில யார் மெட்டல், நான் மெட்டல், அவங்களுக்கு யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும், டென்சிட்டி அதிகமாகும், அட்டாமிக் அண்ட் அயனிக் ரேடியஸ் எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சா போதும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். ஓகேவா, அப்போ நீங்க அங்க பார்த்ததை விட நம்ம இங்க நிறைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா, நம்ம வந்து டீடைலா படிச்சிருக்கோம். ஓகேவா, இங்க ரொம்ப கம்மியான கான்செப்ட் நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஈஸியான யூனிட் கூட. பயாலஜி மாதிரி லைன் பை லைனா படிச்சிருந்தா ஈஸியா கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம். புக்ல இருக்கிற லைன் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருந்து. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 11 டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸுமே டி பிளாக் எலமெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா, டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பிளாக் எலமெண்ட்ஸும் கம்பைன் பண்ணி ஒரு யூனிட் நமக்கு கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்லயும் நம்ம இந்த மாதிரி தான் சிலபஸ் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் நம்ம படிச்சிருப்போம், 4th லெசன் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போறோம். நீங்க பாருங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி பிளாக் எலமெண்ட்க்கு. ஓகேவா, அதோடைய அக்கரன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஜெனரல் டென்ஸ் இன் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரோங்கறாங்க பாத்தீங்களா, ஸ்காண்டியம் டு ஜிங்க், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டுக்கிறாங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அயனைசேஷன் என்தால்பி, ஆக்சிஜன் ஸ்டேட், அட்டாமிக் அண்ட் அயனிக், கலர், கேட்டலிக் பிஹேவியர், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். சேம் அப்படியே தான் நம்ம என்ன பாத்துக்கிறோமோ அதே தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் உடைய பிரிபரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்க லாஸ்டா. அதே தான் இங்கேயும் இருக்கு, எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ல, அதாவது எஃப் பிளாக் எலமெண்ட்ல லேண்டனைட்ஸ் யாரு, ஆக்னைட்ஸ் யாரு. ஓகேவா, அதுல பாத்தீங்கன்னா லேண்டனைட்ல தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆக்சிஜன் ஸ்டேட் அண்ட் லேண்டனைட் கான்ட்ராக்ஷன், இது மட்டும் பார்த்தா போதும். லேண்டனைட் கான்ட்ராக்ஷன் எப்படி உருவாகுது, எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஆக்சிஜன் ஸ்டேட்டும் கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியம். இங்கேயும் பாருங்க, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஆக்சிஜன் ஸ்டேட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஃபரன்ஸ் ஸ்டேட்லாம் பார்த்திருப்போம். ஸ்டேட் போர்ட்ல லேண்டனைட், ஆக்னைட், டிஃபரன்ஸ் ஸ்டேட் என்ன வருது, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம எக்ஸ்ட்ராவா பார்த்துருப்போம். ஓகேவா, இங்க ஆக்சிஜன் ஸ்டேட் பிளஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா போதும். நம்மளுடைய சிலபஸ்ல என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைன் மட்டும் நம்ம படிச்சா போதும், எக்ஸ்ட்ரா சிலபஸ் தாண்டி போக தேவையில்லை. ஓகேவா, இந்த யூனிட்டுமே நம்ம ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய டாபிக் கூட கம்மியா தான் இருக்கு. ஓகேவா, டாபிக்ஸ் கம்மியா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, யூனிட் நம்பர் 12 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ரொம்ப ஈஸியான யூனிட். ஓகேவா, ஒரு ஸ்பெஷல் டாபிக் தான், ஸ்பெஷல் கான்செப்ட் தான் கெமிஸ்ட்ரியிலே. இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டேட் போர்ட்ல பார்த்தது. எல்லா டாபிக்லும் இருக்கு பாருங்க. வெர்னர் தியரி. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா ஐசோமெரிசம், வேலன்ஸ் பாண்ட் தியரி. ஓகேவா, வேலன்ஸ் பாண்ட் அப்ரோச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிபி தியரி சொல்லுவோம்ல அது. ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா the importance of coordination components,
the analysis, extraction, metal and biological. இது வந்து யூஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம பார்த்திருப்போம். அந்த டாபிக் தான். அடுத்து crystal field theory. அதுக்கப்புறம் IUPAC nomenclature. ஓகேவா? அவ்வளவுதான் இருக்கு. நம்ம பார்த்ததே தான். ஓகேவா? அங்க நம்ம என்ன இருக்கோ அதே தான் அப்படியே இருக்கு. லிகானா என்ன, கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன, டென்சிட்டினா என்ன, ஹீலியேஷனா என்ன, இந்த எல்லா டாபிக்கும் அப்படியே இருக்கு. ஓகேவா? இந்த யூனிட்டுமே நம்ம ஸ்டேட் போர்ட்ல வரக்கூடிய யூனிட் தான். அப்படியே அந்த டாபிக்ஸ் அப்படியே வந்திருக்காங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பாருங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் லெசன் பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லா டாபிக்குமே பாருங்க. கிறிஸ்டலைசேஷன், சப்ளிமேஷன், டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல், டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன், குரோமட்டோகிராஃபி, பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் டிடக்ஷன் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல டிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், சல்பர், பாஸ்பரஸ் அண்ட் ஹாலஜன்ஸ், சோடியம் நைட்ரஜன், சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் நாம ப்ரிப்பரேஷன் பண்ணிருப்போம். ஓகேவா? இதுல இருந்து கூட क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல இருந்து கூட நம்மளுடைய நீட் எக்ஸாம்ல இப்போ ஓகேவா 2025ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஓகேவா? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வந்து பாருங்க. இது இந்த எலிமெண்ட்டுடைய குவான்டிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பார்த்திருப்போம். கார்பன், நைட்ரஜன், ஹாலஜன், சல்பர், பாஸ்பரஸ். ஓகேவா? ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய அப்படியே டாபிக் தான். என்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, கார்பன் நைட்ரஜனுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, சல்பருக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, அதுவே பேட் क्वेश्चन நல்லா இருக்கு. நம்ம அப்படியே அந்த ஸ்டேட் போர்ட்ல படிச்சிட்டு தான். அடுத்து கால்குலேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா அந்த மாலிகுலர் ஃபார்முலா, the numerical problems in the organic quantitative analysis. எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இப்போ நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ சேம் கான்செப்ட். இந்த யூனிட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் சேம் அதே டாபிக், ஸ்டேட் போர்ட் டாபிக் தான். நம்ம எக்ஸ்ட்ராவா क्वेश्चंस மட்டும் தான் பார்க்க போறோம். எக்ஸ்ட்ராவா क्वेश्चंस மட்டும் தான் பார்க்க போறோம். இன்னொன்னு இந்த டாபிக்ல என்னன்னா பிராக்டிகல் கெமிஸ்ட்ரிங்கிற 20th லெசன் உடைய ஒரு டாபிக் அப்படியே வராங்க. இந்த லைன் இந்த ரெண்டு லைன் அப்படியே வருவாங்க. இதை நம்ம அப்படியே பார்க்க போறோம். ஓகேவா? அது 14th லெசன் பாத்தீங்கன்னா some basic principles of organic chemistry. வந்து பாத்தீங்கன்னா நம்ம 11th படிச்சது தான். ஓகேவா? ஹைபிரிடைசேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, சேஃப் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன், சிம்பிள் மாலிகுல், the classification of organic compounds, the functional groups யாரு. ஓகேவா? அதாவது ஆக்சிஜன், ஹாலஜன், சல்பர், நைட்ரஜன் containing functional groups யாரு. ஐசோமரைசம் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஸ்டீரியோமரைசம்னா என்ன. ஓகேவா? அதுக்கப்புறம் IUPAC nomenclature பாருங்க. IUPAC பார்த்திருப்போம். ஓகேவா? அதுக்கப்புறமா பாண்ட் ஃபிஷன் பார்த்திருப்போம். கோவலன்ட் பாண்ட் ஃபிஷன் பார்த்திருப்போம். ஹோமோலிட்டிக் எலக்ட்ரோலிட்டிக் ஃபிஷன் பார்த்திருப்போம். அதுல கார்போகேட்டன், கார்போஅனியன் பார்த்திருப்போம். 2 யூனிட்டா பார்த்திருப்போம். இங்க கம்பைன் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். ஓகேவா? அந்த கோவலன்ட் பாண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகிறதுனால என்ன மாதிரியான எஃபெக்ட் ஏற்படும், இண்டக்டிவ், எலக்ட்ரோமெரிக், ஈசோமெரிக், ஓகேவா, ஹைப்பர் கான்ஜுகேஷன், இந்த 4 கான்செப்ட் பார்த்திருப்போம். இது அப்படியே இருக்கு பாருங்க யூனிட்ல. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, நம்ம படிச்சது அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? 15th லெசன் ஹைட்ரோகார்பன் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹைட்ரோகார்பனை ஆல்கீன், ஆல்கேன், ஆல்கைன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனா படிச்சிருப்போம். 11th கெமிஸ்ட்ரியில டீடைலா கொடுத்திருப்பாங்க ஸ்ட்ரக்சரோட. ஓகேவா? எல்லா டாபிக்கும் அப்படியே இருக்கு. நான் எதுவுமே இங்க வந்து ஸ்பெஷலா டவுன் பண்ணி காட்ட போறது கிடையாது. எல்லா டாபிக்குமே அப்படியே தான் இருக்கு ஹைட்ரோகார்பனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? நீங்க ஹைட்ரோகார்பன் அங்க படிச்சிருந்தா இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம நியூவா எதுவுமே அங்க படிக்க தேவையே இல்லை. நம்ம ஈஸியா எழுதலாம். ஓகேவா? 16th லெசன் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலஜன்ஸ் ஒரே ஒரு லைன் தான் இருக்கு பாருங்க சிலபஸ். இங்க 2 லைனா இருக்குங்க சார், நீங்க சொல்லுங்க. ஒரே லைன் தான் சிலபஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹாலஜன், ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் அப்படிங்கிற யூனிட் நீங்க எங்க சார் படிச்சீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரியில 2nd வால்யூம்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அப்போ இங்க ஜெனரல் மெத்தட் ஆஃப் பிரிப்பரேஷன், ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் உடைய பிரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் கார்பன் ஹாலஜன் பாண்ட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இருந்து क्वेश्चन நம்ம கேட்பாங்க. SN1 SN2 ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ஸ்ல நம்ம क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? ஹாலோ ஆல்கேன், ஹாலோ அரீன்ஸ்ல இருந்து. இது ரொம்ப முக்கியமான டாபிக். யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஆஃப் குளோரோஃபார்ம், ஐடோஃபார்ம், ஃப்ரீயான்ஸ் அண்ட் DDT. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். அந்த DDT நீங்க படிச்சிருப்பீங்க. ஃப்ரீயான்ஸ்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட் போர்ட்ல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எக்ஸ்ட்ரா நீங்க புதுசா எது படிக்க போறதுல டேரக்டா क्वेश्चन வருவாங்க. 17th லெசன் பாருங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஆக்சிஜன். ரொம்ப முக்கியமான லெசன்ல இந்த லெசனும் ஒண்ணு. நாம 12th 2nd வால்யூம்ல ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படிங்கிற யூனிட் ஒன்னு படிச்சிருப்போம். அடுத்தது 12th லெசன் நம்ம பார்த்தது 11th லெசன் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர். 12th லெசன் வந்து ஆல்டிஹைட் கீட்டோட கார்பாக்சிலிக் ஆசிட் படிச்சிருப்பீங்க. 2 யூனிட் கம்பைன் ஆனதுதான் இந்த யூனிட். இங்க எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அங்க பார்த்தது அங்க நம்ம எவ்வளவு ஈக்குவேஷன்ஸ் பாத்துக்கிறோமோ, எவ்வளவு டாபிக் பாத்துக்கிறோமோ, அதை விட இங்க கம்மியான டாபிக்ஸ் தான் இருக்கும். நம்ம அங்க ஸ்டேட் போர்ட்ல நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க கான்செப்டே கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த கான்செப்ட் இங்க உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா?
சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக் மட்டும் தான் படிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறப்போ நிறைய டாபிக் படிச்சுட்டு வந்திருப்போம். அவங்களோட நமக்கு நிறைய கான்செப்ட் தெரியும், நிறைய ரியாக்ஷன்ஸ் தெரியும். இந்த ரியாக்டன் இந்த ரியேஜன் ரியாக்ஷன் ஆகிறப்போ இந்த ஃப்ளோ தான் கிடைக்கும். ரியாக்ஷன் மெக்கானிசம் இந்த மெத்தட்ல தான் மெக்கானிசம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ்ல இந்த டாபிக் மட்டும் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சிலபஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஸ்டேட் போர்ட்ல நிறையவே இருக்கு. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வந்திருப்போம். ஓகேவா? அப்போ அந்த ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் அப்படிங்கிற யூனிட் பிளஸ் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் ரெண்டு யூனிட் கம்பைன் ஆனது தான் இந்த 17th லெசன். இதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகேவா? நம்ம டைரக்டா அங்க படிச்சது அப்படியே அங்க அப்ளை பண்ணிக்கலாம், திரும்ப நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? 18th லெசன் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன். ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன் அப்படிங்கிறதுமே அது நம்ம ஏற்கனவே 12th படிச்சதுதான். ஓகேவா? அமைன்ஸ் லெசன் சொல்லி பார்த்திருப்போம். இங்க அமைன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அமீன்ஸ்னுடைய பிரிபரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். அதுதான் அங்கே இருந்துச்சு. அங்க எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும் இந்த யூனிட்ல. ஓகேவா? நைட்ரோ காம்பவுண்ட், சைனைடு, ஐசோசைனைடு இந்த மாதிரி இருந்திருக்கும். டைசோனியம் சால்ட் அந்த இங்க அமீன்ஸ் அண்ட் டைசோனியம் சால்ட் அவ்வளவுதான் இருக்கு. அங்க எக்ஸ்ட்ரா டாபிக் இருந்துச்சு, நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க கம்மியா தான் படிக்க போறோம். ஓகேவா? அவ்வளவுதான் பாருங்க. டைசோனியம் சால்ட், இன்னொருத்தங்க யாரு? அமீன்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் 19th லெசன் வந்து பாத்தீங்கன்னா 19th லெசன் பாருங்க பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஓகேவா? ஸ்டேட் போர்ட்ல. ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு, பாலிசாக்கரைடு, விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ். ஓகேவா? விட்டமின், புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட்ஸ், என்சைம், ஹார்மோன்ஸ். இந்த டாபிக் அப்படியே இருக்காங்க. ஓகேவா? நம்ம என்ன படிச்சோமோ அந்த டாபிக் எல்லாமே அப்படியே இருக்கு. ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்களோ, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களோ, என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் படிச்சீங்களோ, என்ன தியரி படிச்சீங்களோ அது அப்படியே தான் வருவாங்க. இங்க எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு படிச்சாலே போதும். ஓகேவா? அவ்வளவுதான். அதான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி. ப்ராக்டிகல் கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம தனி ஒரு வீடியோவா நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஓவரால் இந்த நீட் என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி சிலபஸ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கூட கம்பேர் பண்றப்போ நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்லயும் நம்பர் ஆஃப் டாபிக் வந்து அங்க நம்ம படிச்சதை விட கம்மியா தான் இருக்கு. அப்போ நம்ம ஸ்டேட் போர்ட்ல மட்டுமே இதுல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த என்சிஆர்டி சிலபஸ் பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் எடுத்துக்க வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா நாம தான் அதிகமா படிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டாபிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஓகேவா? அப்போ நம்ம எதுக்கு நம்ம என்சிஆர்டி சிலபஸ் பார்த்து நம்ம ஒரு பயத்தை உருவாக்கிக்கணும். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ் தான். ஓகேவா? அப்ப ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட் இதை படிக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ் தான். எல்லாருமே பாஸ் பண்ணி போறாங்க. உங்களாலையும் பாஸ் பண்ணி போக முடியும். கெமிஸ்ட்ரியில ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. Future Vision NEET JEE Academy, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.